நடிகை மீனா குறித்து பைல்வான் ரங்கநாதன் சற்று முன்பு வெளியிட்டிருக்கும் வீடியோவானது திரையுலகிலேயே பெரும் அதிர்வுகளையும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமான நடிகை மீனா தென்னிந்திய மொழி படங்கள் பலவற்றில் நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே அமைத்து கொண்டவர். இவர் தமிழில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், விஜய், அஜித் என பல முன்னணி நடிகைகளோடு நடித்து பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடியவர். திரையுலகில் பீக்கில் இருந்தபோதே பெங்களூருவை சேர்ந்த மென் பொறியாளரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் செட்டிலானவர். கண்ணழகி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட மீனா பல படங்களில் கதாநாயகமாக நடித்ததோடு மட்டுமல்லாமல் ஐட்டம் பாடல்களுக்கும் நடனமாடி இருக்கிறார். அந்த வகையில்தான் இவர் தளபதி விஜயுடன் இணைந்து சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் என்ற பாடலுக்கு நடனமாடி தமிழகமெங்கும் ஒரு குட்டி சுனாமியை ஏற்படுத்தினார். பொற்காலம் திரைப்படத்தில் முரளியோடு இணைந்து நடித்து தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்திய இவர் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் நடுவராக செயல்பட்டு வருகிறார். ஊரடங்கு காலங்களில் தனது கணவருக்கு ஏற்பட்ட நோயால் கணவரை பறிகொடுத்த அவர் தற்போதுதான் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்துவிட்ட நிலையில் சமூக ஊடகங்களில் அடிக்கடி இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போவதான விஷயங்கள் கசிந்து வருகிறது. இதனை அடுத்து அது போன்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இவர் பதிலளித்தும் பதிவுகளை போட்டும் இருக்கின்ற நிலையில் தற்போது நடிகையான மீனாவிற்கும் எல் முருகனுக்கும் என்ன உறவு என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடிகையான மீனா எப்படி குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் ஜொலித்தாரோ அதுபோலதான் அவரது மகளான நைனிகாவும் திரைப்படத்தில் தளபதியான விஜயுடன் இணைந்து நடித்திருந்தார். இந்த படத்தில் நைனிகாவின் நடிப்பானது தளபதி விஜயின் நடிப்பை ஓரம் கட்டக்கூடிய வகையில் அனைவரையும் அசத்தக்கூடிய வகையில் இருந்ததாக பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார். மேலும் இதனை அடுத்து பல பட வாய்ப்புகள் நைனிகாவிற்கு தொடர்ந்து வந்த போதிலும் மீனா அவர் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், தளபதிக்காக தான் அந்த படத்தில் நடித்தார் என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். அத்தோடு நடிகையான மீனா தனது தோழியான கலா மாஸ்டரோடு இணைந்து பொங்கல் கொண்டாட்டங்களை அமைச்சரான எல் முருகனோடு சேர்ந்து டெல்லியில் கொண்டாடினார். இந்த நிகழ்வு முடிந்தது எப்போது என்று உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். இதனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதனை அடுத்து இவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்பு என்பது போல ஊடகங்களில் கிசுகிசுக்கள் வெளிவருவதை பற்றி பைல்வான் ரங்கநாதன் கருத்துக்களை தெரிவித்தும் இருக்கிறார். மேலும் தனது இரண்டாவது திருமணம் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை மீனா வெளிப்படுத்தி இருப்பதை அடுத்து இதுபோன்ற தவறான பதிவுகளை பதிவிட்டு வரும் மக்களை என்னவென்று சொல்வது என்றே தெரியாமல் சில வார்த்தைகளால் திட்டியும் இருக்கிறார். மேலும் அமைச்சரின் அழைப்பை ஏற்றுதான் அந்த விழாவில் பங்கேற்க இவரும் கலா மாஸ்டரும் உடன் சென்று இருக்கலாம் எனவும் இதில் உள்கத்துவ எதுவும் இல்லை என்பதை வெளிப்படையாக பேசிய பைல்வான் ரங்கநாதன் நடிகையான மீனா மற்றும் எல் முருகனின் உறவு பற்றி எழுந்திருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் பேசிவிட்டார். இதனை அடுத்து இந்த விஷயமானது தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருவதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் என்கிற பெயரில்தான் தான் மரியாதை நிமித்தமாக அவர் விழாவில் பங்கேற்றும் இருக்கிறார். இதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை என்பதை ஓப்பனாக உடைத்து விஷயத்தை நண்பர்களோடு பகிர்ந்து வருகின்றனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.